இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிச் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டா நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் நிச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து இதோட ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மா நம்மளுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் நம்ம சைக்காலஜி படி எப்படி வந்துட்டு அந்த மாரியான ஆடியன்ஸ் வந்துட்டு, எது மாரியான கலர்ஸ் வந்துட்டு கவர்ல இருந்ததுன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவா வந்து அவைங்க வந்து விரும்பி அது மாரியான புக்க வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோல வந்துட்டு எப்படி ஃப்ரீயாவே கலரிங் பேஜஸ் வந்துட்டு ஃப்ரீயா சரிங்களா? நீங்க வந்துட்டு அட்ராக்டிவான இன்டீரியர் ஓகேங்களா? இன்டீரியர் வந்துட்டு கலரிங் பேஜஸோட இன்டீரியர் எப்படி கிரியேட் பண்ண முடியும்? அதுவும் வந்துட்டு நீங்க யார் வேணாலும் நீங்க அத வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? தென் அதுக்குன்னு உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் சரிங்களா? கரெக்ட்டான வந்து ப்ராம்ப்ட் இருந்ததுன்னா, உங்களுக்கு டெஃபினட்டா வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு பெஸ்ட் அவுட்புட் அதாவது இன்டீரியர்ல உங்களுக்கு பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, எப்படி வந்துட்டு எது மாரியான கவர் வந்து கலர்ல இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்துட்டு அதுல சேல்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அத பத்தி நல்லா டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க பார்ப்போம். சரிங்களா? ஸோ, இப்ப நான் உங்களுக்கு கரண்ட்டா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, Amazon.comல ஆம், இதோட நிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்மெட்டிக் போல்ட் அண்ட் ஈஸி கலரிங் புக் ஓகேங்களா? இது டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 191 புக்ஸ் தான் இருக்கு. இப்ப கரண்ட்டா. அண்ட் இதோட ரேங்கிங்லாம் பாருங்க 410 சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கே நல்லா 400 ஏன்னா இது வந்துட்டு பிராண்டட் கொக்கோ யோயோங்கிற இந்த பிராண்டடு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தென் அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஓகே சரிங்களா? தென் இது மேபி ஆர்கானிக்கா கூட சேல்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் இதுவும் வந்துட்டு நல்ல சேல்ஸ்ல இருக்கு சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 அப்ப வந்துட்டு இவங்க வந்து புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவும் 2024 அப்ப ஓகேங்களா? இது வந்து செப்டம்பர், இது வந்துட்டு மே ஓகேங்களா? ஸோ அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் 17 அப்ப தான் வந்துட்டு அவைங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு அப்படியே நீங்க இந்த புக்ஸ் எல்லாமே பாருங்க. ஃபர்ஸ்ட் இதோட ரேங்கிங் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதோட ரேங்கிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவா தெரியணும். ஆ ஸோ ரேங்கிங் வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ, அந்த அளவுக்கு நல்ல ட்ரெண்டிங்லயும் இருக்கு, நல்ல டிமாண்ட்லயும் இருக்கு. தென் கஸ்டமர்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா வந்துட்டு இது மாதிரியான புக்ஸ்லாம் வந்துட்டு நல்லா வாங்கக்கூடிய புக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்ப அ காமனாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ல்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த காஸ்மெட்டிக் அதாவது இந்த மேக்கப்பு, அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து விரும்பி வாங்குறது இந்த கேர்ல்ஸ் தான். நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா, கேர்ல்ஸ் ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அ ரொம்ப அ விரும்பி வாங்கக்கூடிய கலர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது ரோஸ் மாரி இருக்கக்கூடிய இந்த பிங்க் ஓகேங்களா? இந்த பிங்க் கலர் பாருங்க. காமனா எல்லாத்தோட கவர்லயும் வந்துட்டு நீங்க பார்க்க முடியும். எல்லாத்துலயுமே வந்து பிங்க் வந்துட்டு ரொம்ப டாமினன்ட்டா இருக்கும். சரிங்களா? இந்த புக்ல. ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கவர் போடுறப்ப கலர் வந்து இது மாரியான பிங்க் கலர் குடுத்துக்குங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களோட டைட்டில் வந்து ஒயிட் கலர்ல இருக்கணும். சரிங்களா? ஒயிட் கலர்ல இருக்கிற மாரி தான் இருக்கு பாருங்க. எல்லாத்தோட புக்கோட டைட்டிலும் பாருங்க ஒயிட் கலர்ல தான் இருக்கு. அவுட்லைன் வந்துட்டு பிளாக்ல குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அவுட்லைன் அப்படிங்கிறது எத அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் கேர் அப்படிங்கிறதுல பாருங்க. ஸ்கின் கேர் அப்படிங்கிறது ஒயிட்ல இருக்கு. அதுக்கு வெளியில பாருங்க ஃபுல்லா பிளாக் கலர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ எடுத்து காமிக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ போல்ட் அண்ட் ஈஸிங்கிறது சின்னதா இருக்கு. ஓகேங்களா? தென் நாம இப்ப இந்த ஒரு புக் இருக்கு. இத அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணா ஏ பிளஸ் கன்டென்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஏ பிளஸ் கன்டென்ட்டும் இருக்கு. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு வந்து புக் கிரியேட் பண்றீங்களோ, அந்த உடனே வந்துட்டு ஏ பிளஸ் கன்டென்ட்டும் வந்து சைமல்டேனியஸா கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தென் இவங்க அடிஷனலா இவங்களோட புக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏ பிளஸ் கன்டென்ட் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் இப்ப வந்து குக்கோயோயோ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு தடவ பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. தென் உள்ள கீழ போய் பார்க்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் வந்து இதோட அ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.99 அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 பேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? 110 பேஜஸ். தென் 400 இதோட சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்துக்கு வந்து இது வந்து இப்போ 410ல இருந்தது. இப்போ 400 சரிங்களா? ஸோ டைம்க்கு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு $700 வந்துட்டு இது ஒரு புக் மட்டும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு. இந்த மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, $21,569 ஓகேங்களா? கிட்டத்தட்ட லேக்ஸுக்கு மேல வந்து இவங்க வந்து ஒரு 10 லேக்ஸ்க்கு மேல ஒரு மந்த்லி வந்து ஏர்ன் பண்றாங்க. இந்த ஒரு புக் மட்டும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இவங்க வந்து ஆட்லயும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சோசியல் மீடியா இருக்குது, சோசியல் மீடியாவிலையும் இவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால ஸோ இவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. சோசியல் மீடியா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறையா அதாவது இந்த டிக்டாக்லாம் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது மாதிரியான புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரியான இன்டீரியர்ஸ் நம்ம அந்த டீட்டெயிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலரிங் புக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீட் அண்ட் கிளியராக வந்துட்டு நீங்கள் வந்து இன்டீரியர் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா பே பண்ணி நம்ம வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நம்ம இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறப்ப ஸோ ஃப்ரீயாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி. ஸோ சாட் ஜிபிடியில் வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். கிவ் மீ ப்ராம்ப்ட் ஃபார் கிரியேட்டிங் காஸ்மெட்டிக் ஐகான்ஸ் அவுட்லைன் ஃபார் கலரிங் பேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஐகான்ஸ் தான் இருக்குது. ஐகான்ஸ் மீன்ஸ் இது எல்லாமே ஐகான்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஐகான்ஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளஸ் வந்துட்டு பேக்ரவுண்டில் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி போட்டதுனால நான் வந்துட்டு கிவ் மீ ப்ராம்ப்ட் ஃபார் கிரியேட்டிங் காஸ்மெட்டிக் ஐகான் அவுட்லைன் ஃபார் கலரிங் பேஜஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு 30 ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் ஆல்ரெடி நான் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். சரிங்களா? எ சிம்பிள் லைன் இன்ஸ்டேட்டர். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி. ஓகேங்களா? ஸோ ஜெமினி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ப்ராம்ப்டை வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எ சிம்பிள் லைன் ஸ்டிக் டியூப் வித் அன் ஓப்பன் கேப் ரிவீலிங் த லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கு. எ சிம்பிள் லைன் இலிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு அந்த ப்ராம்ப்ட் அப்படியே போட்டுட்டு ஆன் எ ஒயிட் பேக்ரவுண்ட் த illustration should include blank and open space. அது மாதிரி ஓப்பன் இன் ஏ கலரிங் புக் ஸ்டைல் அப்படின்னு நான் கொடுத்தேன். இதில் பாருங்கள் அவுட்புட் வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எகெயின் அந்த ப்ராம்ப்டையும் நான் வந்துட்டு போட்டதில் இந்த அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு டவுன்லோட் பண்ணால் அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ போல்டாக கிளியராக இருக்குது. ரொம்ப வந்து எந்த ஒரு அதிகமாக ஷேட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த கலரிங் புக்குக்கு ஒரு சில டைம் வந்து இது மாதிரியான ப்ராம்ப்ட் இதில் போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வேறு வந்து கலரிங் புக்குக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் அதை யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 30 to 50 புக்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க, உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட்மார்க், பிராண்டட் அது மாதிரி இருக்கிற டைட்டில், அதர் ஆத்தர் நேம், ஃபேமஸ் ஆத்தர் நேம் இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு புக்கு வந்து நல்லா வந்து ட்ரெண்டிங்கில் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி போடாதீங்க. ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூனிக்காக ஒரு ஸ்டைலில் வந்துட்டு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், சப் டைட்டில், 7 கீவேர்ட்ஸில் எல்லா மெத்தடும் வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் நியூ கமர்ஸாக இருக்கீங்க நம்ம வீடியோஸ்க்குனா ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மேபி நீங்கள் வந்து ஒரு 30 புக்ஸ் போட்டாச்சு, எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கலரிங் புக்கும் சரி ஏதாச்சும் ஒரு லோ கண்டென்ட் புக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. மேபி நீங்கள் வந்து எஸ்சிஓவில் லேகிங்காக இருக்கலாம், அல்லது டைட்டில் சப்டைட்டில் கிரியேட் பண்ணுறதுல கொஞ்சம் லேகிங்காக இருக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு எப்படி எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் சப்டைட்டில் வந்து கிரியேட் பண்ணி அதை எப்படி வந்துட்டு அந்த புக்கை ரேங்கிங் கொண்டு வர்றது அப்படிங்கிற எல்லா மெத்தடும், தென் அட்வான்ஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்குது. அந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு நிச் இருக்குது அப்படின்னா அந்த நிச்சை வந்துட்டு அந்த அமேசான்லேயே வந்துட்டு நம்ம அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி போட்டால் போதும். எது மாதிரியான கவர் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் கவர், அது மாதிரியான எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா?
ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மெத்தட் அந்த ஃபார்முலாவில் மட்டும்தான் நான் வந்துட்டு இது வரைக்குமே நான் வந்து புக்கும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேல்ஸும் ஆர்கானிக்காகவும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பிகினர் ஸ்டேஜில் வந்துட்டு ஆட்ஸும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆட்ஸ் ரன் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான ஆட்ஸும் வந்து இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ளே வந்துட்டு ஒரு நியூவாக ஒரு கோர்ஸும் நான் பை பண்ணி அதுலேருந்து நிறையா லேர்னும் பண்ண போகிறேன். அதை வச்சு நான் வந்து அப்டேட் பண்ணி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கோர்ஸ்லையும் அப்டேட் பண்ணலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோர்ஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து நீங்கள் ஆல்ரெடி நான் ஷோ பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் நான் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? எஸ் எ ரவுண்டு காம்பேக்ட் மிரர் வித் ஸ்மால் பஃப் பிசைட் இட் அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எகெயின் ரிமைனிங் இருக்கிற இந்த ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து அதோட மெர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே எகெயின் இதையும் நான் காப்பி பண்ணிடுறேன். ஸோ காப்பி பண்ணி இதில் போட்டுட்டு எ சிம்பிள் லைன் இலுஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து காப்பி பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே நான் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸ்பேஸ் விட்டுறேன். தென் ஆன் எ ஒயிட் பேக்ரவுண்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே நான் டோட்டலாக இந்த நோட் பேட் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜெமினியில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு நான் உங்களுக்கு லைவாகவே இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து இமேஜ் ஜென் 3 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினியில் இருக்கிற ஏஐ தான். ஸோ இது வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஒவ்வொரு இமேஜாக தான் வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். சரிங்களா? சேடடாக அது மாதிரி எதுவுமே இருக்காது. பாருங்கள், நீங்களே இப்போ பார்த்துட்டு இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைமில் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எது மாதிரியான இமேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரியான இமேஜஸ் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிளியர் அண்ட் நீட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் வந்து கவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான அதாவது பிங்க் கலரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி A+ கண்டென்ட் வந்துட்டு சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களோட புக்கை வந்து ஆர்கானிக்காக சேல்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். தென் இன்னொரு ஐடியா என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக் சேல்ஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து எகெயின் நிச் டென் பண்ணுங்கள். அந்த நிச்சிலேயே வந்துட்டு எகெயின் புக் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி போட்ட இந்த வீடியோ வந்துட்டு எல்லா கேடிபி மெம்பர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரிங் பேஜஸ் வந்துட்டு நீட்டாக கிளியராக பர்ஃபெக்டாக வரக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஐ ஃப்ரீ டூல் அப்படின்னா இந்த ஜெமினி தான். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஏஐ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஐடியா இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Take care. Bye.